வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. எல்லா வியூவர்ஸ்க்கும் வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக அட்வான்ஸ் உகாதி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல உகாதிக்கு எல்லாருமே ரொம்ப முக்கியமா பண்ணக்கூடிய உகாதி பச்சடி பண்ண போறோம். அதோட சேர்த்து சில பேர் பருப்பு வடை பண்ணுவா, சில பேர் உளுந்து வடை பண்ணுவா. நம்ம இன்னைக்கு வெறும் தோரம் பருப்பு மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பருப்பு வடை பண்ண போறோம். சில பேருக்கு கடலை பருப்பு ஒத்துக்காது இல்லையா, அவளுக்கு இந்த வடை ரொம்ப ஆப்டா இருக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு வரும், சீக்கிரமா ஆயிடும். இந்த பருப்பு வடையோட சேர்த்து நம்ம உகாதி பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல அறுசுவை, அதாவது உப்பு, இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு, இந்த எல்லா சுவையும் கலந்து இந்த பச்சடி பண்ணுவோம். இதே போல நம்ம வாழ்க்கையிலையும் அறுசுவையும் கலந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். உகாதிக்கு முக்கியமா பண்ணக்கூடிய போலி ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். நீங்க பாத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இதோட இல்லாம உளுந்து வடை ஈஸியா மிக்சியில அரைச்சு எப்படி பண்றது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. அதுல தண்ணி அளவு கூட நான் கரெக்டா சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி அரைக்கணும் அப்படிங்கறதும் டீட்டெயிலா காமிச்சிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன். பிளஸ் முப்பருப்பு வடை பண்ணிருக்கோம், அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நீங்க பார்த்துட்டு எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த உகாதி ஸ்பெஷலான உகாதி பச்சடியும் தோரம்பருப்பு மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு பருப்பு வடையும் குவிக்கா எப்படி பண்றது பார்க்கலாம். உகாதி பச்சடி பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு இருக்கேன். இதுல நல்லா பொடி பொடியா கட் பண்ண மாங்காயை சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதுல நம்ம அறுசுவையும் சேர்ப்போம். இந்த மாங்காய் துவர்ப்பு சுவையை கொடுக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம், இது இனிப்பு சுவைக்காக சேர்க்கறது. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உவர்ப்பு, சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு புளிஜலங்கார சேர்த்துக்கலாம். இது புளிப்பு சுவைக்காக சேர்க்கறது. கசப்பு சுவைக்காக வேப்பம்பூ நம்ம சேர்ப்போம். இந்த வருஷம் எங்கேயுமே ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ கிடைக்கவே இல்லை. இது போன வருஷத்து வேப்பம்பூ. நான் இதுதான் சேர்க்க போறேன். இது கொஞ்சம் இப்படி உள்ளங்கையில எடுத்துட்டு லேசா அப்படி ரப் பண்ணிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகை நல்லா பவுடர் பண்ணிட்டு பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டோம் அப்படின்னா உகாதி பச்சடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டா கூட அந்த வெல்லம் ஃபுல்லா கரைஞ்சிடும். 1 கப்பு துவரம்பருப்பு, இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பருப்பு பாருங்க 2 மணி நேரத்துல நல்லா ஊறிடுது. 2 மணி நேரத்தோட அதிகமா ஊற வச்சுக்க வேண்டாம். ஜாஸ்தி ஊறிடுது அப்படின்னா நமக்கு அப்புறம் வடை முறுமுறுன்னு இருக்காது. இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இதை போல ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிடும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு இருக்கேன். சின்ன ஜாரை எடுத்துக்கோங்க. இதுல அரைக்கிறது ஈஸியா இருக்கும். பல்ஸ் மோட்ல அரைச்சோம் அப்படின்னா இந்த பருப்பு வடையோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா வரும். இதுல 1 இன்ச்சு இஞ்சி ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இது தண்ணி விடாம நம்ம நல்லா கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். பருப்பு தண்ணி நல்லா ட்ரைன் ஆயிடுத்து. இது கொஞ்சம் கொஞ்சமா அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோட்ல அரைச்சோம் அப்படின்னா நல்லா கோர்ஸா வரும். அதே நீ தண்ணி சேர்க்க கூடாது. இந்த பருப்பு ஊறி இருக்கும் இல்லையா, தண்ணியை அப்சர்வ் பண்ணிருக்கும். அந்த தண்ணியே போதும். பாருங்க, இதை போல அரைச்சுக்கணும். கொஞ்சம் இதுல அப்படியே முழு பருப்பு கூட இருக்கும். இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். அரைச்சது இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். நம்ம மீதியும் இதே போல அரைச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சு நான் இதுல எடுத்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதுலதான் உப்பு காரம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அது எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகும். தாராளமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துடலாம். நல்லா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்றச்சே இந்த மாதிரி கையால தேய்ச்சி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கொத்தமல்லியோட அந்த பிளேவர் ஃபுல்லா நமக்கு வடையில ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தமல்லியில இருக்கிற மாய்ஸ்சர் நல்லா ஊஸ் அவுட் ஆகும். இந்த வடைக்கு தேவையான மாய்ஸ்சரும் அதுக்கு கிடைச்சிரும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம விடாம தான் அரைச்சிருக்கோம். இப்படி அழகா பிடிச்சோம்னா பிடிக்கிறதுக்கு வந்துடும். மாவோட பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும். பருப்பு வடை பண்றதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. நமக்கு எந்த சைஸ்ல வடை வேணுமோ தகுந்த மாதிரி நம்ம அரைச்ச மாவை இதை போல நம்ம சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கணும்.
உள்ளங்கையில வச்சு இது போல பிரஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், சென்டர்ல வந்து கொஞ்சம் கனமா வரும், சுத்தி வந்து மெல்லிசா வரும். இந்த மாதிரிதான் வரணும். இதை வந்து அப்படியே நம்ம எண்ணெயில டிராப் பண்ண வேண்டியதுதான். ஃப்ளேமை வந்து லோல வச்சுக்கணும். பொறுமையா நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கணும். அப்பதான் உள்ள வரைக்கும் நன்னா வேகும். இல்லைன்னா உள்ள மாவா இருந்துரும், மேல வந்து செவந்து போயிடும். உடனே திருப்பி விடாம கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு சைடு கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுது. இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம கொரப்பா அரைச்சிருக்கிறதுனால நம்ம உடனே திருப்பி விட்டோம்னா வடை வந்து பிரிஞ்சு போயிடும். இதை போல திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்க, எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இதை நம்ம பவுல்ல எடுத்துக்கலாம். பாருங்க, பார்க்கவே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இப்ப நம்ம ஃப்ளேம் வந்து லோல வச்சிருந்தோம் இல்லையா, இப்ப மீடியம் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடு ஆகட்டும், அதுக்கப்புறம் வடையை தட்டி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, எண்ணெய் சூடாயிடுது. திரும்பவும் ஃப்ளேமை வந்து லோல வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம தேவையான அளவு பண்ணி எடுத்துக்கலாம். உகாதி ஸ்பெஷலான உகாதி பச்சடியும் வெறும் துவரம்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணி மொறுமொறுன்னு பருப்பு வடையும் நம்ம குவிக்காவும் ஈஸியாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உகாதி பச்சடி எடுத்துக்கலாம். அன்னைக்கு முக்கியமான பிரசாதமே இதுதான். காத்தால ஃபர்ஸ்ட் நம்ம உகாதி பச்சடி தான் நம்ம எடுத்துப்போம். பிரமாதமா அமைஞ்சிருக்கு. எல்லா சுவையும் ஈக்குவலா இருக்கு. ஆக்சுவலா உகாதி பச்சடியில வந்து ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ தான் நம்ம போடுவோம். இந்த வருஷம் நான் வந்து ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அலைஞ்சு பார்த்துட்டேன். எங்கேயுமே எந்த மரத்துலயுமே பூவே இல்லை. அதனால போன வருஷத்து பூ நம்ம எப்படி சேர்த்து வச்சுப்போம் இல்லையா, அந்த பூ தான் நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். அது கிடைக்கலன்னா இது போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அடுத்தது துவரம்பருப்பு வடை. இந்த வடையும் நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு. செம்ம கிறிஸ்பியா இருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. முப்பருப்பு வடை இல்ல கடலை பருப்பு தனியா யூஸ் பண்ணி வடை நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம். துவரம்பருப்பு வடை வந்து டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும், இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே அளவு கிறிஸ்பியாவும் வரும். துவரம்பருப்பு வடைக்காக நம்ம பருப்பு ஊற வைப்போம் இல்லையா, மேக்சிமம் 2 மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சுக்கணும். அதிகமா ஊற போட்டோம் அப்படின்னா வடை வந்து ரொம்ப மொறுமொறுன்னு வராது. எண்ணெயில பொரிக்கரைச்ச மொறுமொறுன்னு இருக்கும். வெளில எடுத்ததுக்கு அப்புறம் உடனே வந்து சாஃப்ட் ஆயிடும். ஏன்னா பருப்பு வந்து நிறைய தண்ணியை அப்சர்வ் பண்ணிடும். அப்ப வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்காது. இதே கடலை பருப்பு அப்படின்னா கொஞ்சம் கூட ஊறினாலும் தப்பு இல்லை. துவரம்பருப்பு மட்டும் 1.5 மணி நேரத்துல இருந்து மேக்சிமம் 2 மணி நேரம், அவ்வளவுதான். அதுக்குள்ள நீங்க ட்ரைன் பண்ணிட்டு அரைச்சிட்டு இருங்கோ. நாள் கிழமை அப்படின்னா நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்க்க மாட்டோம். அதனால கொத்தமல்லி, நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அது தாராளமா நம்ம போட்டுக்கலாம். அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பருப்பை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிட்டு, அதாவது ஒரு சொட்டு தண்ணி இல்லாம ட்ரைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில வந்து சின்ன ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பல்ஸ் மோட்லயே கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்பதான் வந்து அந்த டெக்ஸ்டரும் கரெக்டா இருக்கும், மொறுமொறுப்பும் ரொம்ப நல்லா வரும். அரைச்சா வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க கூடாது. அது மாதிரி பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வடையை தட்டி போட்டுட்டு ஃப்ளேமை வந்து லோ பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஈடு எடுத்ததுக்கு அப்புறம் 2வது ஈடு பொரிக்கும் போது ஃபர்ஸ்ட் எண்ணெயை சூடு பண்ணிட்டு ஃப்ளேமை லோ பண்ணி திரும்ப நம்ம வடையை தட்டி போட்டுக்கணும். இந்த ப்ராசஸ் அப்படியே நம்ம கண்டினியூஸா பண்ண வேண்டியதுதான். இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணா துவரம்பருப்பு வடை ஃபர்ஸ்ட் கிளாஸா ரொம்ப நல்லா வரும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த துவரம்பருப்பு யூஸ் பண்ணி பருப்பு வடையும் உகாதிக்கு ரொம்ப ஸ்பெஷலா பண்ணக்கூடிய இந்த உகாதி பச்சடியும் நீங்க உகாதி அன்னைக்கு நீங்க பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.